கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் யோனா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 1 10 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். யோனா 2ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட தீர்க்கதரிசியாகிய யோனா, நெருக்கடி நேரத்தில் கர்த்தருடைய உதவியை மாத்திரம் தேடின யோனா. நெருக்கடி வேலைங்க, கஷ்டமான சூழ்நிலை, இருள்ல இருக்கிறாரு, பாசி அவரை சிக்கி கொண்டிருக்கிறது, உளையான இடத்துல இருக்கிறார், ஆழத்துல இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார்ன்றது அவருக்கு தெரியல. ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும், தேவாதி தேவனுக்கு அவர் எங்க இருக்கிறார் என்பதை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனை நோக்கி அவர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிடுகிறேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லுகிறார். நெருக்கடி நேரங்களிலே உனக்கு உதவி செய்ய தேவன் வல்லவரா இருக்கிறார். நெருக்கடி நேரங்களிலே தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். கர்த்தர் உங்கள் நம்பிக்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாக ஆசீர்வாதமாக தந்தருளுவார். யோனா தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படியாமல் அவர் ஓடி போனார். கர்த்தர் நினைவுக்கு போ சொன்னாரு, அவரை தரிசிச்சுக்கு போனார். தேவனுடைய அழைப்பை விட்டு ஓடுகிறதுனாலே அவரும் பாதிக்கப்படுகிறார், அவரை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். யோனா தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் தேவனுக்கு சித்தமில்லாததை செய்யும்படிக்கு தேவனுக்கு எதிர்மறையான காரியங்களை அவர் செயல்பட ஆரம்பித்தார். தேவனுடைய சித்தத்தை விட்டு ஓடுகிறதுனாலே இங்கே தேவனுடைய சித்தம் யோனாவினுடைய பிளானை, அவருடைய திட்டங்களை எல்லாம் மாற்றி போடுகிறது. அவர் போக வேண்டிய இடத்திற்கு போக முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி செயல்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதின்படி செயல்படாமல் அவர் அதை மீறி செயல்படுகிறதுனாலே தேவனுடைய வார்த்தையை விட்டு தேவன் சொன்ன வார்த்தைக்கு பயந்து நடக்காமல், கர்த்தர் சொன்னதை நம்பாமல், தேவன் சொன்ன வேலையை செய்யாம வேறொரு வேலையை செலக்ட் பண்ணி அவரே போயிட்டாருங்க தேவனை விட்டு. அப்ப தேவனை விட்டு அவர் போகிறதுனாலே அவருடைய வாழ்க்கையில பாதிப்பு வருகிறது, இருள் வருகிறது. மீனின் வயிற்றில் அவர் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. கடல் பாசி அவரை மூடிக்கொண்டது. அவரால் கப்பல்ல சேதம் உண்டாக இருந்தது. கப்பலில் இருக்கிற எல்லா விதமான பொருட்களையும் தூக்கி எறிய வேண்டியது இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆபத்தான நிலையில வந்து நின்றார். தேவன் கொடுக்கிற வேலையை நம்ம சரியா செஞ்சோம்னா நமக்கு பாதிப்பு இல்லை, நிம்மதியாய் நாம் வாழ்வோம். தேவன் கொடுத்த வேலையை செய்யாம, தேவன் கொடுத்த ஊழியத்தை தரிசனத்தை நிறைவேற்றாம, தேவன் கொடுத்த குடும்பத்தை பாதுகாக்காம பராமரிக்காம, குடும்பத்தை பொறுப்பா நடத்தாம, தேவன் கொடுத்த படிப்பு, என்ன படிப்பு கொடுக்கிறாரோ அதை படிங்க, என்ன வேலை கொடுக்கிறாரோ அந்த வேலையை செய்யுங்க, என்ன வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கையை என்ன செய்யுங்க, சந்தோஷமா ஏற்று செயல்படுங்க. எந்த தொழிலை கொடுத்திருக்கிறாரோ அந்த தொழில் போதும், அதுல இருந்து வருகிற வருமானம் போதும். தேவன் என்ன கொடுக்கிறாரோ அதை மாத்திரம், அந்த வேலையை மாத்திரம் நீங்கள் செயல்படும் பொழுது, முறுமுறுக்காமல் செயல்படும் பொழுது, நீங்கள் செயல்பட முடியாததை கூட, நீங்கள் நிறைவேற்ற முடியாததை கூட கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் முடித்து தருவார். அல்லேலூயா. யோனா மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுதுதான் தன் தவறு, தன் பிழைகளை அவர் உணர்ந்தாருங்க. உணர்ந்து நெருக்கத்துல தேவனை நோக்கி கூப்பிடுறாரு, தேவனை மகிமைப்படுத்துறாரு, தேவனை துதிக்கிறாருங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு போன அவரை மகிமைப்படுத்தணும்னு துதிக்கிறார். எந்த சூழ்நிலை தேவனை துதிக்கணும் என்பதை யோனா இங்க ரொம்ப அற்புதமா வெளிப்படுத்துறார். தேவனை துதித்ததுனாலே தேவன் மகிமைப்படத்தக்கதாக தேவன் யோனாவை காப்பாற்றினார்.
தேவனுடைய ஆலயத்திற்கு போய் துதிக்கத்தக்கதான கிருபை கொடுத்தார். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்த யோனா, நெருக்கத்தின் சூழ்நிலை, பாசி நிறைந்த சூழ்நிலை, அழுக்கான சூழ்நிலை, இருளின் சூழ்நிலை, ஆழத்தில் இருக்கிறார். மீனின் வயிற்றில் விழுங்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஏற்ற சூழ்நிலை அங்க இல்லை. அவர் நினைத்த சூழ்நிலை அங்க இல்லை. அவருக்கு சாதகமானது அங்க ஒண்ணுமே இல்லை. பட் ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். யோனாவுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறாருங்க. நண்புதேவனுடைய பிள்ளைகளை, யோனா தன் பிழைகளை உணர்கிறார். சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான பிழைகளுக்கு, குற்றங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும், என்னை சுத்திகரித்தருளும் என்று சொல்கிறார். எந்த அளவுக்கு நம்முடைய பிழைகளை உணர்கிறோமோ, நம் தவறுகளை உணர்கிறோமோ, தம் பாவங்களை உணர்கிறோமோ, தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறதை நாம் உணர்கிறோமோ, அப்பொழுதே தேவன் கடலின் புழல் காற்றிலிருந்து, மீனின் வயிற்றிலிருந்து, உன்னுடைய இருளின் வாழ்க்கையிலிருந்து, அழிவிலிருந்து, ஆழத்திலிருந்து தேவனுடைய கரம் செயல்பட ஆரம்பிக்கும். நீங்க எந்த இடத்துல விழுந்து போனாலும் சரிங்க, எவ்வளவு குற்றம் செஞ்சிருந்தாலும் சரி, என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, அக்கிரமம் செஞ்சிருந்தாலும் சரி, எது செஞ்சிருந்தாலும் சரிங்க, தேவனுடைய கரம் உன்னை வந்து தூக்கி எடுக்குங்க. மனிதனால் முடியாதது. அந்த இருளின் இடத்திலிருந்து கர்த்தர் யோனாவை தூக்கி எடுத்தாருங்க. கர்த்தர் யோனாவின் ஜெபத்தை கேட்டு மீனின் வயிற்றிலிருந்து அவரை கொண்டு போய் போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தது பாருங்க. அப்படி நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஜெபித்த யோனாவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதத்தை, அதிசயத்தை செய்தார் என்றால் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்கு மாறா நடக்காதீங்க. தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுங்க. தேவனுக்கு பயந்து நடங்க. கர்த்தர் சொன்ன வேலையை சரியா செய்யுங்க. எந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் அந்த வாழ்க்கையை சந்தோஷமா, நிம்மதியா, முறுமுறுப்பு இல்லாம வாழுங்க. அதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, எந்த நெருக்கடியின் நடுவிலும் நேரத்திலும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். எந்த நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அதுதான் முக்கியங்க. பாருங்க, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லுகிறார் யோனா. பாருங்க, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்கிறார். யோனா எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை இருந்தார். ஆனால் நெருக்கடி வேளையில தேவனை திரும்பி பார்த்தார். தேவனை நோக்கி கூப்பிட்டாருங்க. மனிதனுடைய உதவியை கூப்பிடல, மனிதனை நம்பல, மனிதர்களுடைய உதவி அவர் நாடல, மனிதனுடைய எந்த ஒன்றையும் அவர் நாடலங்க. அந்த சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் உதவ முடியாத சூழ்நிலை தேவன் உனக்கு உதவி செய்வாருங்க. மனிதர்கள் நமக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாத சூழ்நிலை கர்த்தருக்கு நன்மை செய்வாருங்க. மனிதர்கள் எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுக்க மாட்டாங்க, ஆனா தேவன் உங்களுக்கு கை கொடுப்பாருங்க. எந்த பிரச்சனையும் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. எந்த நெருக்கடி தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்க முடியாதுங்க. எந்த பிரச்சனை, எந்த நெருக்கடி தேவனிடத்தில் நம்மை சேர்க்கிறது, தேவன் நம்மை அந்த நெருக்கத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து கர்த்தர் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. ஆபத்து நேரங்களை கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. பிரச்சனை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. போராட்டத்தின் நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. துக்கத்தின் நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. தேவையான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. தேவை இல்லாத பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. மகிழ்ச்சியா இருக்கும் பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அப்பொழுது வேதம் சொல்லப்படுகிறது, எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு நான் மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது, உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன், செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க.
நீங்கள் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை செய்ய அவர் ஒருவரே வல்லவராக இருக்கிறார். ஆகினாலே எந்த நெருக்கடியிலும் எந்த பிரச்சனை நேரத்திலும் கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். 2வது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, யோனா 2:3 நீங்க 6 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. எந்த ஆழத்தில் நீங்கள் இருந்தாலும், எந்த ஆழியில் இருந்தாலும், எந்த ஆபத்தில் இருந்தாலும், என்ன பிராணனை வாங்குகிற சூழ்நிலை வந்தாலும், மரண தருவாயில் இருந்தாலும், தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்க, தேவனை மாத்திரம் கூப்பிடுங்க. அப்பொழுது உங்களை காப்பாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, ஹalleluya. கர்த்தர் காப்பாற்றுகிறவருங்க. 5:6 சொல்லப்படுகிறது, தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருங்கினது, ஆழியனை சூழ்ந்தது, கடற்பாசியின் தலை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்னென்றைக்கும் என்னை அடைத்திருந்தது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அல்லேலூயா. நம்முடைய பிராணனை அழிவுக்கு மீட்டு தப்புவிக்கிறவருங்க. நம்முடைய வாழ்க்கை எல்லா அழிவுக்கு நீங்களாக்கி இருக்கிறவர் கர்த்தர். உங்களை அழிந்து போடல, உங்களை அழித்து போடல, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவங்க. நிச்சயம் உங்களை வாழ வைப்பாருங்க. யோனா கடலின் ஆழத்தில் மூழ்கின பொழுதும், அலைகள் அவனை சூழ்ந்த பொழுதும், நம்பிக்கற்ற நிலையில இருந்த பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தரை தேடுறாருங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எதிரான சூழ்நிலை கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அமிழ்கிற நேரங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களை தப்புவிக்க வல்லவரின் தேவன் இருக்கிறார். ஹalleluya. உங்களை தப்புவிக்க வல்லவரின் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். என் ஜீவன் குழிக்குள் இறங்கின பொழுது கூட கர்த்தர் நீர் என்னை மீட்டீர். ஜீவன் எங்கு போய் மாட்டிட்டாலும் சரிங்க, நீங்க உங்களை மீட்க ஆண்டவரால தாங்க முடியும். எவ்வளவு கீழே விழுந்தாலும் சரிங்க, மனுஷன் கரம் வராது. நீங்க எவ்வளவு ஆழத்துல போனாலும் தேவனுடைய கரம் எட்டாத இடத்துல வந்து எட்டி உங்களை தூக்கி கொண்டு வராங்க. அல்லேலூயா. தோல்வியில விழுந்துட்டீங்களா, கர்த்தர் தோல்வியின் ஆழத்துல இருந்து உங்களை தூக்கி ஜெயத்துல நிறுத்துவாருங்க. கடன்ல விழுந்துட்டீங்களா, கடனின் ஆழத்துல இருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நோயில விழுந்துட்டீங்களா, நோயிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து உங்களை விடுவிக்க, உங்களை மீட்டெடுக்க, உங்களை ரட்சித்து, உங்களை தப்புவிக்க, உங்களை சுகப்படுத்த தேவன் வல்லவரா இருக்கிறாருங்க. பாவத்துல விழுந்துட்டீங்களா, அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவ வாழ்வை கொடுக்க இயேசு வல்லவரா இருக்கிறாருங்க. ஹalleluya, ஹalleluya. சங்கீதம் 40:1-2 நீங்க போய் வாசித்து பாருங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறீர். ஏசாயா 43:1-2 வாசித்து பாருங்க. யாக்கோபு உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். கர்த்தரோடு இருந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது எந்த அழிவுகளும், எந்த ஆழியும், எந்த புயல் காற்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களை காப்பாற்றுகிறவர் அவர் வல்லமுள்ளவர். உங்களை மீட்டெடுக்கிறவர் அவர் சர்வ வல்லவர். உங்களை பிசாசின் பிடியிலிருந்து, தோல்வியிலிருந்து, பாவத்திலிருந்து, கடனிலிருந்து, வியாதியிலிருந்து விடுவிக்க இயேசு வல்லவரா இருக்கிறாருங்க. அதனால் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படிதான் சொல்லப்படுறது பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் மேல் பற்றாதுங்க. ஏன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஹalleluya. அடுத்து 3வது யோனா 2:7 என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. தேவனை நினைக்கிறாருங்க, அவருடைய மீட்பை நினைக்கிறார், அவருடைய ரட்சிப்பை நினைக்கிறாருங்க. யோனா ஆபத்து நேரத்திலே ஆழியிலிடத்தை வச்சுறாரு, தேவனுடைய ஆலயத்தை நினைக்கிறாரு. தன் ஆத்மா தோய்ந்து போயிருச்சுங்க,
சோர்ந்து போயிருக்கிறாரு. இந்த நிலையில கர்த்தரை நினைச்சு தேவனுக்கு விண்ணப்பம் பண்ணி தேவனுடைய பரிசுத்த ஆலயத்துல வந்து சேர்றத குறித்து அவர் நினைச்சு தேவனை துதிக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. எத்தனை சோர்வு வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு எதிராக இருந்தாலும், தேவனை நினைக்கிறதை, கர்த்தரை துதிக்கிறதை விட்டுறாதீங்க. எப்பொழுது கர்த்தரை நினைங்க, எப்பொழுதுமே கர்த்தரை துதிங்க, எப்பொழுதுமே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சூழ்நிலைகளை பார்ப்பவர்கள் பயப்படுவார்கள், தேவனை பார்க்கிறவர்கள் நம்பிக்கையோடு இருப்பார்கள். எந்த சூழ்நிலை ஜெயித்து எழும்புவார்கள். நெருக்கடியான நேரத்திலும் ஆசீர்வாதமான வாய்க்காலாய் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். எந்த தோல்விகளும் ஜெயமாய் மாற்றிக்கொள்வார்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நினைக்கிறவர்கள், கர்த்தரை நினைத்து தேவனை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாள கைவிட மாட்டார். அந்த சங்கீதக்காரன் சங்கீதம் 121:1-2 சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறந்தார் என்று சொல்லுகிறார். ஆமென். விசுவாசத்துல உறுதியா இருங்க. எபிரேயர் 12:1-2-3 நீங்க வாசித்து பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை இளைப்புகள் வந்தாலும், உங்கள் ஆத்துமாக்கள் சோர்வுகள் வந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் எத்தனை காரியங்கள் பாவிகளால் செய்யப்பட்டாலும், எத்தனை விபரீதங்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் அவைகளை சகித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவை சகித்தார். நம்முடைய முன்னோர்கள் பாடுகளை சகித்தார்கள். அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள், இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவை ஜெயித்தார், அதை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க, சிறந்த இடத்துக்கு வருவீங்க, மகிமையான இடத்துக்கு வருவீங்க. உங்க விசுவாசம் உங்களை உயர்த்துங்க. தேவ கரம் உங்களை மீட்டெடுக்கும். கர்த்தருடைய கரம் உங்களை மீட்டெடுக்கும். அல்லேலூயா. 4வது, நெருக்கடியிலும் தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு துதியுங்கள், அதிசயத்தை காண்பீர்கள், அற்புதம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில. யோனா 2:9-8 பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நன்றியுள்ள சத்தத்தோடு கர்த்தருக்கு பலியிடுவேன் என்று சொல்கிறார். நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் இன்னும் யோனா மீனின் வயிற்றில் தான் இருக்கிறார். மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது யோனா தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். அந்த நன்றியின் பலிகள், தேவனுக்கு பொருத்தனை செலுத்துவேன், அவருடைய ஆலயத்துக்கு போவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்தது. அவர் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்ததுங்க. கடல்ல தூக்கி போட சொல்றாரு, அவரை தூக்கி போடுறாங்க. ஆண்டவர் ஒரு மீனை அதிசயமா ஏற்படுத்தி இருக்காருங்க. 3 நாள் மீன் சாப்பிடலைங்க. யோனாவும் சாப்பிடல. மீனுக்கு ஜீரணாவல பாருங்க. எந்த ஒன்றுமே ஆகாத அதிசயம் நடக்குதுங்க. மீனும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதுங்க. கீழ்ப்படியாத, தேவனுடைய சித்தத்தை விட்டு தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் ஓடின யோனாவை பாதுகாக்க மீனு கீழ்ப்படி ஆரம்பிச்சது. மீனு தேவ சித்தத்தை செய்தது. மீனுக்கு என்ன தேவன் வேலை கொடுத்தாரு, என்ன கட்டளை கொடுத்தாரு, மீனு செயல்பட்டதுங்க. யோனா மிஸ் பண்ணிட்டாரு. பட் ஆனா நடந்த அதிசயம் பாருங்க. யோனாவை விழுங்கின மீன் 3 நாள் சாப்பிடல, அதிசயங்க. 3 நாள் ஜீரணாவல, அதிசயங்க. 3 நாள் அவனை பாதுகாத்தது, அதிசயங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னது கட்டளையிட்டதும் கொண்டு போய் அவரை சரியா நினைவேல கொண்டு போய் அவரை கக்கிச்சு பாருங்க. அதுதாங்க அதிசயம். இப்போ
தேவனை துதிக்க, பொருத்தனைகளை செலுத்த, தேவனுடைய ஆலயத்துக்கு போக, பலி செலுத்துறதுக்கு கர்த்தர் அதிசயமான ரட்சிப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க எந்த இடத்துல இருந்தாலும் நன்றி சொல்கிற மனசு இருக்கணும் நமக்கு. கர்த்தர் செய்கிற அற்புதங்களுக்கு, அதிசயங்களுக்கு நன்றி செய்ய மனசு இருக்கணும், நன்றி சொல்ல மனசு இருக்கணும். தேவனுடைய அற்புத கிரியைகளை காண்கிற நீங்கள், தேவனுடைய அதிசயத்தை கிரியைகளை காண்கிற நீங்கள் தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்தணுங்க. தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். உங்களுடைய காணிக்கைகளை தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தணுங்க. ஆலயத்துல விசுவாச முதலிடத்துல நன்றி செலுத்துகிற நீங்க, ஜெபத்துல நன்றி செலுத்துகிற நீங்க, தேவனுடைய அதிசயங்களை, அற்புதங்களை பார்க்கிற நீங்க, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து சர்வாங்கதங்களை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்துல செலுத்துங்க. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. சங்கீதம் 100 வாசித்து பாருங்க. பூமியின் குடியில எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடன் சன்னதி முன் வாருங்கள். 4ஆம் வசனம், அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களும் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்தவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். அல்லேலூயா. கர்த்தரின் மீட்பர், கர்த்தரின் ரட்சகர் உன் அதிசயமா நடத்துவாருங்க. நெருக்கத்திலே நன்றி உள்ள மனதோடு தேவனை துதித்து பாருங்க. அதிசயத்தை, அற்புதத்தை காண்பீர்கள், அனுபவிப்பீர்கள். 5வது, ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. 9:10 கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில கக்கிவிட்டது. 9ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க. 9ல சொல்றார், நானோ துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். ரட்சிப்பு கர்த்தருடையது. மத்தேயு 1:21 அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவனை ரட்சிப்பார் என்றார். நம்மளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்துவால தான் முடியுங்க. பாவத்திலிருந்து ரட்சிக்க இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். நெருக்கத்திலிருந்து ரட்சிக்க இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். விழுந்து போன உன்னை தூக்கி எடுத்து ரட்சித்து உன்னை கழுவி உன்னை அழகுபடுத்த இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். உங்களுடைய இருள இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற உங்களை இருள இருந்து தூக்கி எடுத்து வெளிச்சத்துல கொண்டு வந்து உங்களை பிரகாசிக்க, உங்களை வைக்க, உங்களை பிரகாசித்து உங்களை மேன்மைப்படுத்த இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். சாபத்தில் இருக்கிற உன்னை சாபத்தை நீக்கி அந்த சுமைகளை நீக்கி போட்டு கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்த இயேசு கிறிஸ்துவால மட்டும்தாங்க முடியும். ஏன்னா அவர் கல்வாரி சிலுவையின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது, ரட்சித்து இருக்கிறது, நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறது, சமாதானத்தை கொடுத்து இருக்கிறது. அவருடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம் நம்முடைய சாபங்களை நீக்கி நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. இருளில் இருக்கிற நமக்கு வெளிச்சம் கொடுத்து இருக்கிறது. நரகத்துக்கு ஓடிக்கொண்டிருந்த நம்மை நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு கொண்டு வந்திருக்குங்க. ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும், ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வரும், தேவனுடைய ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வராங்க. யோனாவை மீட்க தேவன் பாதுகாக்க மீனுக்கு கட்டளையிட்டார். மீனின் வயிற்றிலே பாதுகாக்க, அவனை ஜீவனை பாதுகாக்க, அவனை மீட்டெடுக்க கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. மனிதனால் முடியாததை தேவன் செய்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தீர்வு, அவருடைய முடிவு நமக்கு நன்மை உண்டாக்கும். தேவன் எடுக்கிற முடிவு, தேவனுடைய தீர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நன்மையா வருங்க, ஆசீர்வாதமா வரும். அதனால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 3:7-8 கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகஞ்சரை எல்லாரையும் தாடையில் அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. யோனா மட்டும் ரட்சிக்கலங்க. நினைவே பட்டணத்துல 1,20,000 அதிகமா இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் ரட்சித்தாருங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 2:1-8 வரைக்கும் வாசித்து பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய ரட்சிப்பு. முன்னே இருளின் பிள்ளைகளாக இருந்தோம், அந்த காலத்தின் பிள்ளைகளாக இருந்தோம், பாவத்தின் பிள்ளைகளாக இருந்தோம், சாபத்தின் பிள்ளைகளாக இருந்தோம், பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், வெளிப்பாடுகள்,
தரிசனங்கள், தேவ திட்டங்கள், தேவ நோக்கங்கள், பரலோக ராஜாவுடைய ஆசீர்வாதங்கள், பரலோக ராஜாவுடைய கிருபைகள், பரலோகத்தின் தேவனானுடைய மகிமை நம்மை நடத்துதுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரிதுங்க. ஹல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்தின் கிருபை, அவருடைய ஐஸ்வர்யத்தின் மேன்மை, ஐஸ்வர்யத்தின் வெளிப்பாடு, ஐஸ்வர்யத்தின் தரிசனத்தை நம்மள வச்சிருக்காங்க. அதனால என்னுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகாதீங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகாதீங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. கீழ்ப்படியாமல் இருக்காதீங்க. மூன்றாவது, தேவன் கொடுத்த வேலையை செய்யுங்க. அவர் என்ன உங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறாரோ, என்ன வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரோ, அது தேவனுக்கு உண்மைத்தமாக வாழுங்க. நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் இருதயத்தை அடிக்கடிக்கு மாற்றாதீங்க. உங்களுடைய சிந்தனையை அடிக்கடிக்கு மாற்றிட்டு இருக்காதீங்க. தேவன் ஒரு நாளும் மாறுகிறவர் அல்ல. தேவன் எப்பொழுதும் அவர் காரியத்தை சரியாய் செய்கிறார். யோனாவின் இருதயம் மாறினது, ஆனால் தேவனுடைய இருதயமோ தேவனுடைய திட்டங்களும் நோக்கங்களும் ஒரு நாளும் மாறவில்லை. அதற்காக கர்த்தர் பெரிய முயற்சி எடுத்து யோனாவை அவர் பக்கம் திருப்பி அங்கே அழிவுக்கு நேராக இருக்கிற ஜனங்களை காப்பாற்றும்படியும் காப்பாற்றுகிறதற்கு அவர்களை ரட்சிக்கும்படிக்கு யோனாவை கர்த்தர் பயன்படுத்தினார். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆழத்தில் இருந்தாலும் உங்களை தூக்கி எடுத்து உங்களை உயர்ந்த இடத்துல நிறுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் ஒரு புதிய துவக்கத்தை, புதிய ஆரம்பத்தை, புதிய ஆளுகையை கர்த்தர் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறாங்க. ஆழமான சூழ்நிலையா, நெருக்கடியான சூழ்நிலையா, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. உண்மையா தேவனுடைய மீட்பை தேடுங்க. உண்மையா தேவனுடைய துணையை தேடுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஜெயத்தையும் மேன்மை கொடுத்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நடத்துவார். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நெருக்கடி நேரத்தில் கர்த்தர் நீர் உதவி செய்ய வல்லவர். நெருக்கடியான சூழ்நிலையிலும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவர். நெருக்கடியான நிலையிலும் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவர் சூழ்நிலையை மாற்ற வல்லவர். எங்களை தூக்கி எடுக்க வல்லவர். அற்புதங்களை செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவர். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதத்தை செய்து உயர்த்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.